2000 வருஷம் பழமை வாய்ந்த கோவில். 1826 வருஷம் ஆச்சு. இந்த கோவை மாவட்டத்தில் எடுத்துட்டேன்னா இந்த பெருமாள் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இந்த மாதிரி பெருமாள் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது, பார்க்கவும் முடியாது, பார்த்துருக்கவும் முடியாது. இன்னொரு விசேஷம்னா வைணவ ஸ்தலத்தில் 108 திவ்ய ஸ்தலத்தில் இல்லாத விசேஷம் வைணவ ஸ்தலத்திலே நவபாசன பெருமாள்ன்றது நம்ம பெருமாள். அந்த காலத்தில் வந்து சுவாமியோட பாதத்தில் வந்து நவபாசனம் என்ற மருந்து சாத்திக்கிறாங்க. அந்த மருந்தை வந்து அந்த காலத்தில் எடுத்துட்டாங்க. பழனி முருகர் எப்படி சுரண்டிட்டாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே பெருமாளோட பாதத்தை வந்து சுரண்டிட்டாங்க. பெருமாள் 2 பாதம் கிடையாது. அதே மாதிரி தாயார் இடத்துல சுரண்டும் போது தாயாருக்கு பிளட் வந்தனா தாயாரோட பீடை வந்து பெருமாள் மேலே சாஞ்சிச்சம்முங்க. அதனால தான் தாயார் வந்து பெருமாள் மேல் சாஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பாருங்க, சாஞ்ச மாதிரி தெரியும். இந்த பக்கம் நேராக இருக்கு. பெருமாளோட பார்த்து சொல்லணும். பெருமாள் ஒன்றுமே காட்டில் பெருமாள் எப்பவுமே சாண்டமானாரு, கோவப்பட மாட்டாரு. முடிஞ்சா என்னை தூக்கிட்டு போய் நீ வச்சுக்கோ, இல்லைன்னு விட்டுற நிறுவார். தாயார் விட மாட்டார் இல்லைங்களா. தாய்க்கு மீது சக்திக்கு மீது எதுவும் கிடையாது. தாயார் இடத்துல சொல்லணும் போது தாயார் இடத்துல பிளட் வந்தனா தாயாரோட பீடை வந்து பெருமாள் வச்சாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே தொடலை, உட்பட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இங்கே சுவாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணி அந்த பாலை சாப்பிட்டாலே எந்த வியாதி இருந்தாலும் நிவர்த்தியான வைதிகம். அதே மாதிரி பெருமாளோட அபயஸ்தம் வந்து மற்ற இடத்துல பார்த்தாலும் இப்படி தான் வச்சிருப்பார். இங்கே வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கிறார். மழை போல் கஷ்டம் வந்தால் பனி போல் நிற்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கிறார். ஆசீர்வாதம் பண்ணுற அபய ஹஸ்தத்தில் வந்து ஆயுள் ரேகை வச்சுக்கிறார். இங்கே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போனாலே நம்மளுக்கு ஆயுள் வந்து அதிகரிக்க நடத்தும். இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போனாலே நம்மளுக்கு ஆயுள் வந்து அதிகரிக்க நடத்தும். அதே மாதிரி பேரிலே கருணையோட இருக்கிற கருணாகர மூர்த்தி. இந்தியாலேயே கருணாகர மூர்த்தின்றது இதோட மட்டும்தான். இதுட்ட எங்கேயுமே கிடையாது. எப்படி இந்த இடத்துல கருணாகர மூர்த்தி வந்தாருன்னா அவிநாசி குளத்தில் ஒரு பிராமண குழந்தை ஒரு முதலையன் முடுகிறார். அந்த அவிநாசி குளத்தில் பிராமண குழந்தை முதலையன் பாலங்கன்னு இந்த இடத்துல 6 போகும் நெல்லாறுன்னு பேர். அந்த நெல்லாறில் வந்து முனிவர் வந்து வேண்ட வராம சுந்தரராஜ முனிவர் வந்து பாடுறாருங்க. பாடும்போது பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் கீழே இறங்கும் போது பெருமாள் கீழே இறங்கும் போது கரு மேகம் உண்டானால கருவலூரன் பேர் வந்ததுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனமுருகி வேண்டும் போது சுந்தரராஜ முனிவர் பாடுறாருங்க. பாடும்போது மனமுருகி வேண்டும் போது கருணையோட பெருமாள் இறங்கினார். கருணையோடு இறங்கும்போது கரு மேகம் உண்டானால கருவலூரன் பேர் வந்தது. அதனால தான் பேர்ல கருணாகரன் இருக்கிறார் பேர்லயே. அப்ப மனம் நம்மகிட்ட இருக்கு, கருணை யார்கிட்ட இருக்குங்க? பெருமாள் கிட்ட இருக்கு. ஒரு வண்டியில இருந்து உழுதுக்குன்னா அவன் எடுக்க யார் போய் எடுக்கிறான்? அவன் தான் கருணை. அதான் கருணை, அதாவது தெய்வம். எல்லாரும் விட்டுட்டு போனா தெய்வமா கிடையாது. அவன் உழுதுட்டு அவன் நம்மளுக்கு என்ன போயின்னு விட்டா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி கருணைன்றது இவர்கிட்ட இருக்கு, மனம்ன்றது நம்மகிட்ட இருக்கு. மனமும் கருணையும் சேர்ந்தாலே இங்கே வந்துட்டு போனால வாழ்க்கையில திருப்பமாக இருக்கிற ஐதீகம். மனுஷார பிரார்த்தனை பண்ணிங்கோ, நினைச்ச காரியங்கள் பூரீஷத்தை நடக்கு. அந்த அளவுக்கு விசேஷமான பெருமாள். அதே மாதிரி சுவாமி கீழே நிற்கிறது சொர்க்கப்பாதை இருக்குது. இங்கிருந்து சொர்க்கப்பாதை நேராக ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகு. அங்கிருந்து வேணுகோபால சுவாமி கோயில் ரொம்ப பாலனிச்ச கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போங்க. இந்த 3 கோயிலுக்கு சொர்க்கம் உண்டு. அதே மாதிரி சுவாமியோட விசேஷம், சுவாமியோட ஹைட் 8 அடி. நேத்திர தரிசனக்காரு தொடர்ந்தமாக இருக்கிறார். புரட்டாசி மாதத்தில் 1ஆம் தேதியில் 2ஆம் தேதி சூரிய ஒளிவு கரெக்டாக பெருமாள் மேலே இருக்கு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பேப்பரில் போட்டிருப்பாங்க, நியூஸில் போட்டாங்க. சூரிய ஒளிவு கரெக்டாக பெருமாள் மேலே இருக்கு. புரட்டாசி 1ஆம் தேதி இல்லைன்னா 2ஆம் தேதி, 2 நாளில். அதே மாதிரி காலை 6:45 8 மணிக்குள்ள சூரிய ஒளி தினசரி. ஒரு மூடமாக இருந்தாலும் உலகாது, சூரிய இதாக இருந்தாலும் வெளிச்சம் அந்த அளவுக்கு உள்ள, வெளியே என்ன வெளிச்சம் இருக்கோ அந்த வெளிச்சம் உள்ள கிடைக்கும். அந்த அளவுக்கு விசேஷமான பெருமாள். அதெல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. கண்ணு துறந்தமாக இருக்கிற நேத்திர தரிசன பெருமாள், விசேஷமான பெருமாள். நினைச்ச காரியங்கள் புரிஷனாக இருக்கு, கருணையோடு இருக்கிறார் பெருமாள். அத்தியபுரவோர்த்தியதர விஷயதர விசிஷ்டாயாஸ்யாம் சுபதிதம் தேவதாப்யரபோர்வः शुभे शोभने आद्य ब्रह्मणः वैवस्पतरे मन्मन्तरे कलियुगे प्रलोभावे जम्बुद्वीपे मेरो दक्षिणभारते अखिलाण्डकोटि ब्रह्मा करुणाकरे स्वामी देवताभ्यो नमो नमः।